கையல்சி விக்ரம் ப்ரோமோ வந்துருக்கு. ப்ரோமோ இப்படிக்கு இந்த வார எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ப்ரோமோ என்ன காட்டுறேன்னா, கையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எதில் நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வேலை ஒரு ஆள் சேர்க்குறாங்க. அன்பு தான் கூட்டு வரனா. உடனே கையில் கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அன்பை பார்த்து கேட்குறாங்க. அன்பு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த பாதிக்கப்பட்ட பையனோட நிலைமைக்கு காரணம் தான் சொந்தக்கார பையன் அசோக்கு தான் கையிலுக்கு தெரிய வருது. உடனே கையில் நினைக்கிறாங்க, இதை நான் சும்மா விட மாட்டேன், அந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு நிச்சயம் நான் கிடைக்கணும், அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக கையில் விழுந்து நேரம் ராஜலட்சுமி வீட்டுக்கு போகிறாங்க. அசோக்கை கூப்பிட்றாங்க. அசோக்கு வந்தோடனே கையல்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணுறான். நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த, வெளியே போடி அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணுறான். ராஜலட்சுமி இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. கையல் சொல்கிறாங்க, நீ இதை செஞ்சதுக்கு அவன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அசோக் என்னால் மன்னிப்புக்கெல்லாம் கேட்க முடியாது, ஒன்றா முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். கையில் இதை சும்மா விடாமல் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இதான் விக்ரம் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த பிரச்சனை தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஓடுன்னு நினைக்கிறேன். இனி வரும் வீடியோலாம் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.